அஸ்ஸலாமு அலைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாலக்கீரை பருப்பு போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இங்கே 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அதை இப்படி தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடுறேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை இப்படி தண்ணியில் போட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு ஊற வச்சு கழுவிடுங்க. அப்போ தான் மண் எது இருந்தாலும் போயிடும். நான் ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2-3 வரமிளகா. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிடலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட போடலாம். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டிங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிடலாம். இது வதங்குறதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்கிற கீரையை நல்லா கட் பண்ணிடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இந்த கீரையில் நிறையா தண்ணி இருக்கும். அதனால் நல்லா வடிச்சிட்டு கட் பண்ணுங்கள். அப்படி கட் பண்ணி நம்ம வடிய வச்சு போட்டாலுமே தண்ணி நிறையா விடும். அதனால் நல்லா தண்ணி வடிச்சிட்டு கட் பண்ணுங்கள். இந்தளவு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டுடலாம். கீரையை போட்டோடனே கிண்டிடுங்க. அது கொஞ்சம் ஆயிடும். எவ்வளோ கீரை இருக்கிற மாதிரி இருக்கோ இந்த கீரை அப்படி கம்மியாயிடும். நீங்கள் சைட் பை சைடு இன்னும் கீரை எல்லாத்தையும் கட் பண்ணி இதில் போட்டுக்கிட்டே இருங்க. அது கம்மியாகிட்டே போகும். லாஸ்ட்டில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு உப்பு போடக்கூடாது. எப்போவுமே கீரைக்கு லாஸ்ட்டாக தான் உப்பு போடணும். நல்லா வதக்கிடுங்க. கீழே பார்த்தீங்களா சாஃப்ட் ஆகிட்டு வருது. இதில் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இவ்வளோ தண்ணி இந்த கீரையிலேருந்து தானாகவே வந்துடுச்சு. இந்த தண்ணியிலேயே இந்த கீரை வெந்துடும். சீக்கிரமாக வெந்துடும். இந்த கீரை வேகிறதுக்கு டைம் ஆகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்படி விட்ருங்க. இது நல்லா வெந்து வந்துடும். அதுக்குள்ளே நம்மளோட பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்தளவு வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் இருக்கிற தண்ணியெலாம் ஓரளவு வற்றினதுக்கப்புறம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நம்மளோட பருப்பு வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். கண்டிப்பாக இந்த கீரை ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு போட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கிறீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு நம்மளோட வெந்திருக்கிற பருப்பை இதில் போட்டுடலாம். பருப்பை இதை சேர்த்துனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும். லைட்டாக அதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். பருப்பு போட்டதுக்கப்புறம் ஹையில் வச்சுட்டு விட்றாதீங்க. கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சுருங்க. அப்படி விட்டுட்டிங்கன்னா இல்லாட்டி ஹைலியே வச்சு கிண்டினீங்கன்னா 2 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். நம்மளுக்கு இப்படி கொலன்னு வேணும்னாலும் வச்சுக்கலாம். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னு விருப்பமோ அப்படி சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை க்ளீன் பண்ணுறதும் ஈஸி, செய்கிறதும் ஈஸி. டக்குன்னு ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.